நேற்று எல்எஸ்ஜிக்கும் ஆர்சிபிக்கும் ஆட்டம் நடைபெற்றது. இதுல வெளியேறிய எல்எஸ்ஜியை வெற்றி பெற்றா நேரடியா முதல் 2 இடத்தை பிடிக்கும். அதனால எலிமினேஷனுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால நேற்றைய போட்டியில ஆர்சிபி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருந்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய எல்எஸ்ஜி ஆர்சிபியோட பவுலர்களை கதற விட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 70 ரன் வந்துச்சு. அதுல மிச்சல் மார்ஸ் பாத்தீங்கன்னா 67, மேத்யூ பிரிட்ஸ் பாத்தீங்கன்னா 14 ரன்கள். ஆனா ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் கடைசி வரைக்கும் அவுட்டா ஆகாம நின்று 118 ரன்களை குவித்தாரு. இந்த ஆண்டு 28 கோடிக்கு எடுக்கப்பட்ட ரிஷப் பண்ட் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்ததுனால அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்தது. ஆனா கடைசி போட்டியில தான் யார் அப்படிங்கிறத அணிக்கும் ரசிகர்களுக்கும் நிரூபித்து இருந்தாரு ரிஷப் பண்ட். நல்ல ஃபார்முக்கு வந்து 60 பதில் 118 ரன்களை குவித்தாரு. இதனால 20 ஓவர் முடிவுல 227 ரன்களை குவித்தது எல்எஸ்ஜி. இமாலய இலக்கு தான். கண்டிப்பா ஆர்சிபியால சேஸ் செய்ய முடியாது. அவங்க பதட்டத்திலேயே ஆட்டத்தை விட்டுருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் சேஸ் செய்து ஆர்சிபி இந்த அளவுக்கு இமாலயமான ஸ்கோரை எட்டுனதே இல்லை. அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுல பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்துல ரஜத் படிகர் கேப்டனா இறங்கல. அவரு காயம் இருந்ததுனால இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள இருந்தாரு. ஜிஜேஷ் சர்மா தான் கேப்டனா முதல் முறையாக செயல்பட்டாரு. முதல் ஆட்டத்திலேயே இவருக்கு மிகப்பெரிய டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எந்த அளவுக்கு அந்த பிரஷரை தாங்குவார் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பும் இருந்தது. அதனால ஆர்சிபி ரசிகர்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி தோத்துரும், அதனால நமக்கு 3வது இடம் தான் கிடைக்கும், மும்பையோட தான் நம்ம குவாலிஃபயர் ஆட்டம் விளையாடுவோம் அப்படின்னு மிகுந்த கவலையில இருந்தாங்க. ஆனா அங்க நம்ம எதிர்பார்த்ததை விட ஆட்டம் வேற மாதிரி நடந்ததுங்க. பிளிப்சால்ட், விராட் கோலி இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. பிளிப்சால்ட் பார்த்தீங்கன்னா 30 ரன்ல அவுட் ஆக, விராட் கோலி 54 அவுட் ஆனாரு. அடுத்து வந்த ரஜத் படிதர் 14 ரன்ல அவுட் ஆக, லிவிங்ஸ்டோன் பாத்தீங்கன்னா டெக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. இதனால 123க்குலாம் 4 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க ஆர்சிபி. இதுக்கப்புறம் ஆட்டம் ஆர்சிபி கையில இல்ல, எல்எஸ்ஜி பக்கம் வந்துருச்சுன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தப்ப மயக் அகர்வாலும் ஜிஜேஷ் சர்மாவும் ஒரு நிலையான பார்ட்னர்ஷிப் அமைச்சு, அதுலயும் குறிப்பா ஜிஜேஷ் சர்மா அனல் பறக்க அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. 33 பந்துல 85 ரன்களை குவித்து ஆர்சிபிய ரொம்பவே எளிதா வெற்றி பெற ஊத்திட்டாரு. 18.4 ஓவர்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த இலக்கை எட்டி வெற்றியை பெற்று 2வது இடத்தை பிடித்தும் இருக்காங்க. இதுல ஜிஜேஷ் சர்மா 6 சிக்ஸர்களை விளாசி இருந்தாரு. கடைசி வரைக்கும் நின்று ஒரு கேப்டனா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அந்த பிரஷர் எதுவுமே இல்லாம ஒரு வீரரா எப்படி விளையாடுவாங்களோ அதே போல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த போட்டியை வென்று இருக்காரு ஜிஜேஷ் சர்மா. இது ஆர்சிபி ரசிகர்கள் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. ரொம்பவே எளிதா இந்த சேசிங்க ஆர்சிபி செஞ்சதும் குறிப்பிடத்தக்கது.